திமுக எம்பி கதிரானந்தன் வீட்டில் நள்ளிரவு 12 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று வேலூர் துணை மேயர் தகவல். பழைய விசாரணை தான் அவங்க நல்ல மாதிரி பண்ணினாங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டு எதை எடுத்து போகலான்ட்டு ஏஜியும் கைது. கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நீடிக்கிறது. வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் 2 வீடுகளில் 8 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை சுமார் 20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். தமிழ்நாடு நிதி கேட்டால் மத்திய அரசின் நெருக்கடி தருகிறது. கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலை தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ரைடு பார்த்தீங்கன்னா ரைடு நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுல அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு நெருக்கடி தராங்க தவிர நிதி தர மாட்டாங்க. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 4 வயது குழந்தை உயிரிழப்பு. கழிவறைக்கு சென்ற போது பாதுகாப்பற்ற முறையில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சோகம். குழந்தை உயிரிழப்புக்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் உறவினர்கள் போராட்டம். அலட்சியமாக செயல்பட்ட செயின்ட் மேரிஸ் பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரில் விசாரணை நடத்திய மாவட்ட கல்வி அலுவலர் உறுதி. புதுக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறக்கூடிய போட்டியில் காளைகளை அடக்க காளையர்கள் ஆயத்தம். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் வீடு வீடாக சென்று வழங்கிய ரேஷன் கடை ஊழியர்கள். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதில் 750 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. விலைவாசியை கருத்தில் கொண்டு 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். சென்னையிலிருந்து திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மின்கம்பத்தில் பேருந்து மோதி கவிழ்ந்ததில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்கள் 25 பேர் படுகாயம். ஓட்டுநர் தூக்க கலகத்தில் இருந்ததால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. திண்டுக்கல்லில் பிரபல ஒரிஜினல் வாசவி நகைக்கடை மற்றும் உரிமையாளர்கள் வீட்டில் அதிரடி சோதனை. சிறுமலையில் 53 ஏக்கர் நிலத்தை வாங்கிய விவகாரத்தில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தியதால் பரபரப்பு. மன்னார்குடி சென்னை ரயிலில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய நீடாமங்கலம் தலைமை காவலர் பழனி சஸ்பெண்ட். வீடியோ வெளியான நிலையில் திருவாரூர் SP உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு மதுரையில் போராட்டம் நடத்திய பாஜகவினர். தடையை மீறியதால் கைது செய்யப்பட்ட குஷ்பு உள்ளிட்டோர் விடுவிப்பு. புஷ்பா 2 படம் பார்க்க சென்ற போது கூட்டு நெரிசலில் பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனுவுக்கு ஜாமீன். இடைக்கால ஜாமீனை தொடர்ந்து வழக்கமான ஜாமீன் வழங்கி நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவு. சமூக வலைதளங்களில் சிறுவர்கள் கணக்கு வைத்துக் கொள்ள பெற்றோரின் ஒப்புதல் கட்டாயம். புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. சீனாவில் பரவி வரக்கூடிய HMPV வைரஸால் அச்சப்பட தேவையில்லை. இந்தியாவில் இதுவரை எந்த பாதிப்பும் உறுதி செய்யப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். டெல்லியில் கடும் பனிமூட்டம். எதிரே வாகனங்கள் தெரியாததால் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள்.
ஐபோனில் சிரி மென்பொருள் மூலமாக ஒட்டு கேட்டதாக தொடரப்பட்ட வழக்கு 814 கோடி ரூபாய் இழப்பீடு அளிக்க கலிபோர்னியா நீதிமன்றத்தில் ஆப்பிள் நிறுவனம் ஒப்புதல். சீனாவில் 42 நாட்கள் நடைபெறக்கூடிய பாம்பு புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு விளக்கு திருவிழா. பல்வேறு வண்ணங்களில் அமைக்கப்பட்டுள்ள பாம்பு வடிவிலான விளக்குகளை காண குவியும் மக்கள். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளில் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, வேலூரில் திமுக எம்பி கதிரானந்த் மற்றும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வேலூர் திமுக எம்பி கதிரானந்தின் வீட்டில் நள்ளிரவு வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 12 மணி நேரம் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தலின் போது அவரது வீட்டில் சோதனை செய்த வருமான வரித்துறை அதிகாரிகள் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கதிரானந்த் எம்பி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். காட்பாடியில் உள்ள கதிரானந்தின் வீட்டில் சோதனை நடத்த நேற்று காலை 9 மணிக்கு அதிகாரிகள் சென்ற நிலையில் கதிரானந்த் வெளிநாடு சென்றிருப்பதால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டின் முன் காத்திருந்தனர். 5 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு வீடு திறக்கப்பட்டு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கதிரானந்த் கேட்டுக்கொண்டதால் வேலூர் மாநகர துணை மேயர் சுனில்குமாரை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது அங்கு திமுக தொண்டர்கள் கதிரானந்த் வீட்டின் முன்பு குவிந்தனர். பகலில் சோதனையை தொடங்கிய அதிகாரிகள் நள்ளிரவு 1:30 மணிக்கு நிறைவு செய்தனர். கதிரானந்தின் வீடு மட்டுமின்றி அவரது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் சோதனை நடைபெற்றது. வேலூர் எம்பி கதிரானந்த் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறையினர் சென்றபோது கடப்பாரை மற்றும் சுத்தியல் பயன்படுத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. காட்பாடியில் கதிரானந்த் வீட்டினுள் சோதனை நடந்தபோது கடப்பாரை எடுத்துச் செல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து கார்பெண்டர் வரவழைக்கப்பட்டு வீட்டினுள் அழைத்துச் செல்லப்பட்டார். சிறிது நேரத்தில் மரப்பொருட்கள் உடைக்கும் சத்தம் கேட்டது. வீட்டை விட்டு வெளியே வந்த கார்பெண்டர் வீட்டில் 2 கதவுகளின் பூட்டை உடைத்து திறந்ததாக தெரிவித்தார். அந்த டோர்ல எத்தனை டோர் ஓபன் பண்ணீங்க? 2 டோர். சாவிலாம் இருந்து சொன்னாங்களாண்ணா? இல்லை, சாவிலாம் இல்லை. நான் ஆவணம் பணம் சிக்கிச்சானா? திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் 2 வீடுகளில் சுமார் 8 மணி நேரம் நடந்த சோதனையில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணமும் ஆவணங்களும் எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கதிரானந்துக்கு சொந்தமான இடங்களிலிருந்தும் சில ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் கதிரானந்த் வீட்டில் ஆவணங்கள் ஏதும் எடுத்துச் செல்லப்படவில்லை என்று வேலூர் மாநகர துணை மேயர் சுனில்குமார் தெரிவித்தார். பழைய விசாரணை தான். அவங்க நல்ல மாதிரி பண்ணினாங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டு எதை எடுத்து போலான்ட்டு எழுதியும் கையெழுத்து. ஒரே நேரத்தில் திமுக எம்பி மற்றும் திமுக நிர்வாகி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.